பேர் கார்த்திகேயன், திருநாள்கொண்டச்சேரி செல்லமுத்தோட பேரன். இதுமாரி நான் கடந்த நவம்பர் 2016 நவம்பர் 26, 2015 வியாழக்கிழமை அன்றைக்கி எங்கள் பாட்டி குஞ்சம்மாளுங்கிறவங்க இறந்துட்டாங்க. குஞ்சம்மாள் இறந்து போனவங்க வந்து அடக்கம் பண்ணாக்கா சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு 3 கிலோமீட்ரு போகணும். அப்போ கடுமையான மழை பெஞ்சதுனால சுடுகாட்டுக்கு போகிறதுக்கான பாதையே இல்லாத எங்கள் ஊரில் அடக்கம் பண்ண முடியாத ரொம்ப கஷ்டமான சூழலாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், நவம்பர் 27 மயிலாடுதுறை கோட்டாட்சியர்கிட்ட போய் இதுமாரி எங்கள் பாட்டி அடக்கம் பண்ணணும், அதனால் நீங்கள் வந்து ஒரு புது பாதை வழியாக எல்லோரும் போகிற பாதை வழியாக எங்கள் பாட்டியோட உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு அனுமதி கொடுங்க அப்படின்னு நாங்கள் போய் கேட்டோம். ஆனால் ஆடியோ மனுவை வாங்கி பர்சனலில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 4 நாளாக எந்த ரியாக்ஷனுமே காமிக்காமல் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. 4 நாளாக எங்களோட பாட்டியோட உடல் குஞ்சம்மாவோட உடம்புல வந்து எங்கள் வீட்டிலையே அடக்கம் வச்சுருந்தோம். 28 நைட்டு மயிலாடுதுறை ஆடியோ வந்து எங்கள் வீட்டில் ஒரு சம்மன் ஓட்டினாங்க. சம்மனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுமாரி உடல் வந்து அழுகிற சூழலில் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து உடனடியாக எப்போதும் அந்த பழைய பாதை வழியாகவே நீங்கள் உங்கள் பாட்டியோட உடம்பை எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணணும், அப்படி இல்லைனாக்கா அரசாங்கமே வந்து உடலை அடக்கம் பண்ணுறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும் அப்படின்னு சொன்னாங்க. 29 காலையில் 10 மணிக்குள்ளார நீங்கள் பாடி அடக்கம் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து சுடுகாட்டுக்கே போகிறதுக்கு பாதை இல்லாததுனால நாங்கள் அந்த பாதையில் எப்படி போவோம், அதில் நாங்கள் போக முடியாது, ஏன்னா நீங்கள் வேணால் உடல் அடக்கம் பண்ணுறாருந்தா நீங்கள் வேணால் அடக்கம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னோம். நவம்பர் 26, 2015 திருநாள்கொண்டச்சேரி கிராமத்தில் குஞ்சம்மாள்ன்ற மூதாட்டி வந்து இறந்து போயிடுறாங்க. 26ஆம் தேதி இறந்து போனவங்கள கிராம வழக்கப்படி ஒரு நாள் அடுத்த நாள் 27ஆம் தேதி அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே 27ஆம் தேதி அடக்கம் பண்ண முடியல, தொடர்ந்து அங்கே பதட்டமாக இருக்குது, அந்த பாடி அடக்கம் பண்ண முடியல, அங்கே சுடுகாட்டுக்கான பாதை இல்லைன்ற தகவல் எனக்கு கிடைக்குது. அப்போ நான் 28ஆம் தேதி அந்த திருநாள்கொண்டச்சேரி கிராமத்துக்கு போயிட்டு அந்த மக்களுடைய சூழல், அங்கே அந்த ஏன் அடக்கம் பண்ண முடியாத சூழல் இருக்குன்ற விசாரிக்கும் போது 3 கிலோமீட்டர் தூரம் அந்த மக்களுடைய சுடுகாட்டு தூக்கிட்டு போகிறதுக்கான பாதை இருக்குது. அங்கே பாதை வந்து 1 அடி அகலமுள்ள காட்டு வயல் வழியாக போகக்கூடிய பாதை. அங்கே அடக்கம் பண்ண முடியாத சூழ்நிலை தான் அந்த பாடி இருக்குன்றது தெரிஞ்சு நம்ம அதிகாரிகள்கிட்ட மனு கொடுக்குறோம். கோட்டாட்சியர், வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தகவலை தொலைபேசி வாயிலாக சொல்லிவிட்டு கோட்டாட்சியர், வட்டாட்சியருக்கு எழுத்துப்பூர்வமாக இது மாதிரியான தாழ்த்தப்பட்டவர்களுடைய பணத்தை வந்து அடக்கம் பண்ண முடியாத சூழல் இருக்குது, எங்களுக்கு பொது பாதை வழியாக தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையில் ஈடுபடாமல் காவல்துறையை கொண்டு வந்து அங்கே குமிச்சு மக்களை அச்சுறுத்தி நீங்களே அடக்கம் பண்ணுங்க, பொது பாதை வழியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் அனுமதி தர முடியாது, போனாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லாதவர்களாம் கலவரம் பண்ணுவாங்க, எங்களால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் அச்சுறுத்துறாங்க. எங்களுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு வழி இல்லாதனால எங்களால் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் பணத்தை அடக்கம் பண்ண முடியாமல் அங்கே வச்சுருக்கிறாங்க. அப்போ காவல்துறை இந்த மக்களை மிரட்டி அச்சுறுத்தி நீ தூக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது இந்த மக்கள் வேறு வழி இல்லாமல் அச்சப்பட்டு நிற்கிறாங்க. இவங்களுக்கு அங்கே ஆதரவு கொடுக்கறதுக்கு பெரிய அரசியல் இயக்கங்கள்லாம் இங்கே எதுவும் துணை போகலை. அப்போ காவல்துறை பெரிய அளவில் ஆயுதப்படையை கொண்டு வந்துட்டு அந்த மக்களை அச்சுறுத்தி இறந்து போன குஞ்சம்மாளுக்கு கிராமத்தில் உள்ள சம்பிரதாயத்தின் அடிப்படையில் கிராம மக்கள் செய்யக்கூடிய எந்த சடங்குமே செய்ய விடாமல் காவல்துறையை அந்த பிணத்தை தூக்கிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. என் பேர் விஜிகே மணி. நான் பாமகவில் வந்து மாவட்ட இளைஞரணி செயலாளராக இருக்கேன். இப்போ தொடர்ந்து ஒரு சமீப காலமாக எங்கள் ஊரில் வந்து இந்த சுடுகாட்டுக்கு ரோடு இல்லை, பாதை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கிளப்பி பெரிய ஒரு இஷ்யூவாக நடந்துகிட்டு இருக்குது. எங்கள் கிராமப்புற மக்களை பொறுத்த வரைக்கும் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு மனிதநேயத்தோடு எல்லாம் இரண்டோட கலந்து ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட சமூக விரோதிகள் சில தலித்துங்கிற ஒரு அமைப்பை வந்து அவங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு எப்படி சொல்கிறதுன்னா சலுகையை வந்து தப்பாக பயன்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பொய்யான கருத்தை பரவி ஒரு தீவிரவாதத்தை உண்டு பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 தலைவர்கள் மட்டும் இருந்துக்கிட்டு அவங்க இளைஞர்களெல்லாம் திசை திருப்பி தப்பான வழியில் அவங்கள வந்து செயல்படுத்துகிறாங்க. இப்படி இங்கே ஒரு தீண்டாமைங்கிறது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை ஒடுக்கப்படுறது, நசுக்கப்படுறதுங்கிறதெல்லாம் இந்த கிராமத்தில் அப்படி ஒன்றும் நடக்கிறது இல்லைங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவலை பரப்பி
இந்த ஊர் மத்தியில் ஒரு பெரிய கலவரத்தையும் அதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயம் அடையிறதுக்காக அரசியல் நோக்கோட செயல்படுகின்ற ஒரு திட்டம் அது. ஒரு திட்டமாக கையில் எடுத்துகிட்டு செயல்படுறாங்க. ஊருக்கு ஊர் வந்து பொம்பளைகளை பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி கோயில் உள்ள வந்து பணத்தை தூக்கிட்டு போவோன்னு சொல்கிறது, கோயில் சாமி எங்கள் வீட்டு உள்ள வரணுங்கிறது, கோயிலில் போய் நாங்கள் அர்ச்சனை பண்ணுவோன்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு தப்பாக நடைமுறைக்கு தகாத செயல்களை நிறையா செய்து வன்முறையை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுறாங்க. பட் இந்த ஊரில் வந்து இந்த அவங்க ஒடுக்கப்படுறாங்க, தாக்கப்படுறாங்க, ரொம்ப வறுமை நிலைக்கு பின்தள்ளப்பட்டு இருக்கிறாங்கிற இதெல்லாம் வந்து ரொம்ப அதில் பொய்யான ஒரு தகவல். அதன் பிறகு ஒரு மாத கால இடைவெளியில் குஞ்சம்மாளுடைய கணவர் 100 வயதை நெருங்கக்கூடிய செல்லமுத்து இறந்து போயிறாருங்க. ஜனவரி 3ஆம் தேதி 2016. அப்போ அது குஞ்சம்மாள் எப்படி அடக்கம் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்களோ அதே போல் அந்த மக்கள் வந்து அங்கே அடக்கம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்போ அரசாங்கத்தை நம்ம நம்பி பயன் இல்லை, அரசாங்கம் நமக்கு ஆதரவு தராதுன்னு சொல்லிட்டு தான் அந்த செல்லமுத்தினுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் 4ஆம் தேதி வந்து நம்ம ஒரு வழக்கு தொடுக்கிறோம். அது மாதிரி செல்லமுத்து இறந்து போயிட்டார், அவருடைய பணத்தை புதைக்கிறதுக்கு வழி இல்லை, அங்கே அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது, அதனால் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு பொது பாதையில் எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய பிரேதத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு நல்ல முறையில் அடக்கம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உத்தரவு கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம 4ஆம் தேதி ஜனவரி 4, 2016 சென்னை உயர்நீதிமன்றத்தில் செல்லமுத்தினுடைய பேரன் சங்கர்ன்ற ஒரு பேரில் வந்து நம்ம வழக்கு தொடுக்கிறோம். அதை அவசர வழக்கை எடுத்துக்கிட்டு விசாரித்த வந்து நீதிபதி MM சுந்தரேசன், இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவங்க பொது பாதையில் போகிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது, அதனால் அவர் பொது பாதையில் அவர் செல்லமுத்தினுடைய உடலை மரியாதையான முறையில் அடக்கம் பண்ணுறதுக்கு மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் உரிய நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவை வாங்கிட்டு வந்து நாம் இங்கே அடக்கம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்துட்டு இது மாதிரி உயர்நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது அரசாங்கம் வந்து உயர்நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் அதன்படி இவங்க அடக்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்யாமல் அங்கே உள்ள வழுவூரில் திருநாள்கொண்ட சில இருக்கக்கூடிய சாதி வரி பிடிச்ச ரவுடி கும்பலோட அரசியல்வாதிகளோடு சேர்ந்து கொண்டு காவல்துறை இந்த மக்களை அச்சுறுத்தி பணத்தை நீங்கள் பொது பாதை வழியாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுது. 3ஆம் தேதி இறந்து போனவர் 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரலையும் அடக்கம் பண்ணுறதுக்கான எந்த ஏற்பாடும் செய்யலை. இப்போ தொடர்ச்சியாக இந்த முறக்கிறதுனால எங்கள் மக்கள் யாருமே வந்து வேலைக்கு தான் போக முடியல, ரொம்ப கஷ்டமாக வீட்டில் இருந்தாங்க. போலீஸோ இல்லை வருவாய்த்துறை எங்கள் கிராமத்துக்கு உள்ளார வராமல் அங்கே உள்ள வன்னியர்கள்ட்ட மட்டுமே போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அங்கே உள்ள மக்களோட இவங்களே தூண்டி விட்டு அவங்கள இந்த வழியாக வரவிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு கலவரத்தை வந்து அவங்கள ஏற்படுத்தி விட்டுட்டாங்க. ஆனால் ஏற்படுத்தி விட்டு 5ஆம் தேதி உள்ள நீதிமன்ற உத்தரவை கூட இங்கே அமல்படுத்துறது நிச்சயமாக அங்கே வந்து 2000க்கும் மேற்பட்ட வன்னியர்கள் இருக்காங்க. அவங்களுடைய அங்கே உள்ள அந்த தனிப்பட்ட குடும்பம், அதாவது அந்த விஜிக்கு சிந்தநாதங்களோட தனிப்பட்ட குடும்பம் தான் அங்கே உள்ள ஆதிக்கம் பண்ணுற அவரோட தலைமையில் வெளியில் உள்ள மற்ற கட்சிக்காரங்க அவங்களோட சமூகத்தை சார்ந்த உறவினர்களை, ரவுடிகள், கூலிப்படைகள் எல்லாம் வந்து ஒரு 5000 பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து அந்த ஊரில் திரட்டி வந்து ஒரு 35 லிட்டர் மண்ணெண்ணெய் கேனு, கிருஷ்ணா ஆயில் மண்ணெண்ணெய் கேனு, அப்புறம் ஒரு லாரி ஜல்லி, கருங்கல் கப்பி, அப்புறம் பல ஆயுதங்கள், அருவா எல்லாருமே வந்து அவங்க வந்து இந்த வழியாக வந்து தலித்தோட உடம்பு வந்தால் அவங்கள வந்து தாக்குதல் நடத்தணும், அவங்கள வந்து இந்த வழியாக விடக்கூடாது அப்படிங்கிறனால ஒரு தெளிவான ஒரு திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுறதுக்கான அனைத்து முயற்சிகளுமே அவங்க ரெடியானாங்க. இப்போ இந்தமாரி சூழலில் வந்து நாங்கள் வந்து எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாவோட உடலை வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது 6ஆம் தேதி வந்து இந்த ஆர்டிஓ மயிலாடுதுறை ஆர்டிஓ வந்து எங்கேருந்து உடம்பு வந்து அழுகி போயிடுச்சு, அதனால் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க, இந்த ஒரு நடாவில் எடுத்துகிட்டு போங்க, நீதிமன்ற உத்தரவுப்படி போனாக்கா அங்கே பெரிய கலவரம் ஏற்படும், உயிர் சேதம் ஏற்படும், உங்கள் தரப்பில் வந்து நிறைய பேர் வந்து உயிருக்கு நேரிடும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் விடுறாங்க. நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல. ஒரு நீதிமன்ற உத்தரவை நீங்கள் வந்து அமல்படுத்துறதுக்கு இவ்வளோ தூரம் பயப்படுறீங்க யோசிக்கும் போது நாங்களாம் எப்படி இந்த ஊரில் வந்து உயிர் வாழ்கிறது, ஒரு நாட்டையே வழிநாட்டோட ஒரு உயர்நீதிமன்ற உத்தரவையே மரியாதை இல்லாங்கும்போது எங்கெல்லாம் எந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இங்கே வந்து பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் நீதிமன்ற உத்தரவு என்ன சொல்லியிருக்கோம் அதுபடி நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, எங்கள் தாத்தாவோட உடலை வந்து இந்த பொது பாதை வழியாக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், இந்த வழியில் செத்து போன ஆடு மாடு நாய் எல்லாமே அந்த பொது பாதையில் தான் போகுது, அப்போ ஒரு தலித்தோட வந்து உடல் வந்து அந்த பாதையில் போகிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு தாழ்த்தப்பட்டவன் எங்கள் தாத்தா வந்து அங்கே உள்ள ஒரு கவர்மெண்ட் HRNC கோவிலில் வந்து ஒரு ஊழியர், அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே அவர் நிறைய சேவை பண்ணியிருக்காரு, அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் கொண்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் அப்படி கேட்கும்போது திரும்ப போயிட்டு ஆம்புலன்ஸு, ஃபயர் சர்வீஸு, அப்புறம் அதுக்கு மேலே ஒரு அதிரடிப்படைகள் வந்து ஒரு 2000 பேர் எங்கள் சின்னோண்டு கிராமத்தை சுற்றி அளவுக்கு அதிகமான போலீஸை குமிச்சிட்டாங்க. குமிச்சு ஒரு நெருக்கடியான எப்படியா இருந்தாலும் இந்த வீட்டை எடுத்துகிட்டே போய் ஆகணும், பாடியை எடுத்துகிட்டு போய் அவங்களே எங்கள் பாட்டியோட உடம்பு அடக்கம் பண்ண மாரி
அவங்களே தானாகவே எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட்டை அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ திரும்ப 2வது நாள் ஒரு 2 மணிக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபயர் சர்வீஸு, ஆம்புலன்ஸு, அந்த கண்ணீர் புகை குண்டுகளோட எங்கள் வீட்டை நோக்கி வராங்க. வரும்போது நாங்கள் உள்ள உறவினர்கள் என்ன பண்ணோம், அந்த சின்னோண்டு வீட்டுக்குள்ளார எங்கள் தாத்தாவோட பாடி இருந்த அந்த வீட்டுக்குள்ளார போய் பூந்துக்கிட்டு உள்ளார லாக் பண்ணிவிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து எங்களோட நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த பொதுப்பாதை வழியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் வருவோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளாரே எங்கள் தாத்தாவோட உடலோட நாங்கள் எல்லாருமே மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இங்கே வேறு கல்ச்சர், அங்கே வேறு கல்ச்சர். ஃபாரின் கண்ட்ரிங்கிறது அந்த வந்து இத்தாலி, இந்த மாதிரி ஜெர்மனு, அங்கெல்லாம் வேறு கண்ட்ரி. இது இங்கே வேறு கல்ச்சரு. இங்கே என்ன கல்ச்சர்னால், இங்கே மதங்கள்லாம் உண்டு. இந்து மதம், முஸ்லீம் மதம், கிறிஸ்டின் மதம், இதுமாரி புத்தர் மதம், மதங்கள் நிறையா அதிகமாக உள்ள கண்ட்ரி இந்தியா கண்ட்ரி. அதில் ஜாதிவாதியாக பிரிவினை உண்டு. இந்த ஜாதிவாதியாக பிரிவினையில் தான் ஒவ்வொருத்தருக்கும் வேலைகள்லாம் அரசாங்க வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் இவங்க தலித்து வகுப்பை சேர்ந்தவங்க, கீழே உள்ள தலித்து இனத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதிகமான சலுகைகள் உண்டு. இந்த சலுகைகளை எதை சொன்னாலும் எதுக்கு வேணாலும் அவங்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம் இந்த இந்திய கவர்மெண்ட் வழங்குது. இந்த நாடு வந்து அவங்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவமான அரசியலமைப்பில் இல்லை வேலையில் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு அதிகமான சலுகைகள் உண்டு. பின்தங்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் அதிகமாக வழங்குறாங்க. அந்த வழக்கத்தை என்ன செய்கிறாங்கன்னா, சில அரசியல் உள்நோக்குப்படி அவங்க வளர்கிறதுக்கும் அரசியலில் வர்றதுக்கும் இவங்களுக்கு வழங்கக்கூடிய அதிகார பவர்களை வச்சு தப்பாக பயன்படுத்தி எங்கள் மேலே அதுக்கு சட்டத்திட்டங்களில் நிறையா பயன்படுத்தி எங்கள் மேலே வழக்குகளை போட்டு ஒடுக்குறாங்க எங்களை. இதுதான் அதில் உள்ள இது. அவங்க அரசியல் லாபம், சில தலைவர்கள் விவரம் புரிஞ்சவங்க இவங்கள வச்சு எங்களை ஒடுக்கிட்டு மேலே அரசியல் வர்றதுக்கு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து மதம் சார்ந்தும் இனம் சார்ந்தும் எங்களுக்குன்னு தனி கலாச்சாரம், தனி பண்பாடு, தனி பழக்க வழக்கங்கள், தனி வழிபாடு நெறிமுறைகள்லாம் நிறையா உண்டு. ஒன்று சார்ந்து இருக்கும், ஒன்றை ஒன்று பிணையப்பட்டிருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து அவங்க வழிவகுத்து அவங்க வாழ்க்கைக்கு தேவையான இதை அவங்க பண்ணிக்கிறாங்க. நமக்கு தேவையானதை நம்ம பண்ணுறோம். அவங்கள பார்த்து பேசுங்க. படிச்சுட்டு அவங்க வெளியில் போயிடுறாங்க. உத்தியோகத்துக்கு போனதுக்கு பிறகு கிராமத்தை விட்டு நகர்ந்துருவாங்க. படிக்காதவங்களை மட்டும் அங்கே வச்சுட்டு படித்ததுக்கு பிறகு வேலை கவர்மெண்ட் அரசாங்கத்துடைய பணி கிடைச்சோடனே அவங்கெல்லாம் வெளியில் போயிடுறாங்க. அது மாதிரி இந்த கோயில் உள்ளார எல்லாரும் போகலாம், சாமி கும்பிடலாம். ஆனால் அந்த சாமியை வந்து தொட்டு குழுமு இது பண்ணுறது வந்து அர்ச்சகரும் அந்த பிராமின் மட்டும்தான் செய்ய முடியும். அது ஒரு வகுப்பை சார்ந்த ஜாதி. அவங்க மட்டும்தான் அந்த கோயிலை வந்து சாமின்னு கும்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அவங்கள அந்த சாமியை தொட்டு கழுவுறது, கும்பிட்றது, அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் அவங்க தான் செய்ய முடியும். அவங்களோ யாரும் செய்ய முடியாது. வேணால் கும்பிட போகலாம், அதோடு முடிச்சுட்டு தான் வெளில வரணும். இதுதான் நடக்குது. அவங்களும் கும்பிட்றாங்க, நாங்களும் கும்பிட்றோம். இதுதான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயரை இல்லாமல் நான் போய் அபிஷேகம் பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை செய்ய முடியாது. அது கோர்ட்டுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கே இதுமாரி வழங்காது. அதை நாங்கள் செய்யணும்னு அவங்க விரும்புகிறாங்க. அதுமாதிரி கவர்மெண்ட்டே ஒரு துறையே ஒதுக்கியிருக்கு. இதுக்கு பேர் அறநிலைத்துறைன்னு பேர். ஹச்ஆர்என் போர்டுன்னு இதுக்கு ஒரு போர்டே அரசாங்கமே இந்திய அரசாங்கம் வச்சுருக்கு. இதுக்கு தனியாக ஒரு போர்டு, நிர்வாகம், மந்திரி, இதேமாதிரி அமைப்புகள்லாம் இதுக்கு உண்டு. இப்போ இங்கே உள்ள பணம் புதைக்கிறது ரோடுங்கிறத வந்து முடிஞ்சு போய்ட்டு அங்கே உள்ள பிரச்சனைகள்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மற்ற பிரச்சனைகள்லாம் இங்கே அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த ரோடு போட்டு கொடுத்துட்டாலும் சரி தான், எங்களுக்கு இன்னும் வேலை கொடுக்கல. இன்னும் இங்கே உள்ள கோயிலில் சாமி கும்பிட்றது விடல. அங்கே உள்ள மக்களுக்கு சுதந்திரமாக இன்னும் கடையில் போய் ஜாமான் வாங்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது. ஸ்கூலுக்கு போகணுன்னா அங்கே தான் பள்ளிக்கூடம் போகணும். பஸ் ஏற போகணுன்னாக்கா அவங்க வீதியை தாண்டி தான் பஸ் ஏற போகணும். இப்போ இந்த மாதிரியான தொடர்ச்சியாக அங்கே உள்ள தீண்டாமைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக எல்லாமே இருக்குது. இந்த மாதிரியான சாதி கட்டம் அங்கே வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தருமே நிம்மதியாகவே அந்த பக்கத்தில் போகிறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த வழிபாட்டு உரிமைங்கிறத விட கோயில் பிரச்சனை இதெல்லாம் முடிஞ்சால் தான் இதுக்கு வந்து சுத்தமாக ஒரு தீர்வு காண்பதை தவிர அது வரலையும் இங்கே உள்ள பிரச்சனைகள் இன்னும் இது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் முடியறதுக்கான வாய்ப்புகளை வந்து சீக்கிரமாக குறைக்கிறதுக்கு
அரசு முன் வரணும். இப்போ அதுக்கப்புறம் வந்து எங்கள் மக்களோட இந்த வயல்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்காம வந்து தலித்துகளுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, வயலில் வேலை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஊர் கட்டுப்பாடு அவங்க போட்டிருக்காங்க. அப்படி இந்த ஊர் கட்டுப்பாடை மீறி அவங்க செயல்படுறவங்களுக்கு 5000 அவதாரம் போட்டுக்கனால மற்ற சமூகத்தில் உள்ள மக்கள் கூட அவங்களோட அச்சுறுத்தலுக்கு பயந்துக்கிட்டு தலித் மக்களுக்கு எங்களுக்கு எந்த வித வேலை வாய்ப்புமே கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒரு பக்கம் இல்லை. இங்கே உள்ள பள்ளிக்கூடத்துக்கு போனால பள்ளிக்கூடம் வந்து அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த கார்பரேஷன் ஸ்கூலில் யாருமே படிக்கிறது கிடையாது. இங்கே உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் அங்கே உள்ள அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கும்போது கூட அங்கே உள்ள ரவுடிகள் போயிட்டு அங்கே போய் நின்று எங்கள் பிள்ளைங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது, படிக்கிற பிள்ளைங்களை அவங்கள வந்து சாதியை சொல்லி அங்கே வந்து திட்டுறது, இங்கே எதுக்கடா வரீங்க போகிறீங்கிறது. அந்த சின்ன சின்ன குழந்தைகள் போய் அந்த கடைகளில் போய் ஒரு மிட்டாய் வாங்கினா கூட அவங்கள வந்து உட்காந்துட்டு காலால் உதைக்கிறது, பூட்ஸ் காலால் செருப்பால் தூக்கி விட்டேறது, இந்த மாதிரியான வேலைகள் தொடர்ச்சியாக நடக்குது. அந்த கோயிலோட குளத்தில் போயிட்டு இன்னும் இந்த உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் போய் தண்ணி எடுத்து அங்கே உள்ள அந்த சாமிக்கு வந்து ஒரு பூஜை செய்ய முடியாத ஒரு நிலைமை கூட இருக்குது. இப்போ இந்த இறப்புங்கிற பிரச்சனை வந்து ரோடு போட்டு கொடுத்தா முடிஞ்சிட்டுங்க விட, ஆனால் மற்ற பிரச்சனைகள்லாம் வந்து எங்கள் ஊரில் இன்னும் அந்த ஒரு தீண்டாமை வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்க அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து அவங்க அந்த பாதை வழியாக தான் போயிட்டு இருந்தாங்க. அந்த பாதை வழியாக தான் அவங்க போயிட்டுருப்பாங்க. இப்போ அரசியல் லாபகரம் தேடணும், ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அரசியல் லாபகரம் தேடணுங்கிறதுக்காக இந்த பாதை வழியாக வரணும் அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்க சாமி இருக்கும் வீதி வழியாக வந்து நான் கொண்டு போவேன்னு சொல்கிறாங்க. இப்போ இது அது தொட்டு காலமாக 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் அவங்களுக்கு அந்த பாதை சுடுகாடே. இப்படி வந்தாங்கன்னா இது வழியாக வந்தால் 4 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட சுற்றி வரணும். சுற்றி வரும்போது கலவரம் பண்ணுவாங்க, ஜாதி கலவரங்களை பண்ணி. இங்கே ஜாதிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்புக்குள்ளார ஒரு கலவரத்தை பண்ணி ஏதாவது ரெவடிசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுமாரி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. இது அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குமா, இதுமாரி வந்தால் சட்ட ஒழுங்கு கெட்டுப்படுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரும் போலீஸும் சேர்ந்து அப்படியே தடுத்து நிறுத்தி அந்த வழியாக எப்போதும் போல் எடுத்துகிட்டு போகிற பாதை வழியாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. எங்களுக்கு தனி பாதை, எங்களுக்கு தனி பாதை, இந்த பாதையில் வர மாட்டோம். நாங்களும் தனியாக பாதை வச்சுருக்கோம். பாதை வேறு பாதை வச்சுருக்கோம். சாமி ஊர்வலம் அது எடுத்துகிட்டு வர முடியாது. பாக்கி நடந்து போகலாம், நடந்து போகலாம், வரலாம், ஓப்பனாக இருக்கும். பாக்கி எல்லாம் ஒன்று தான். ஆமாம் ஆமாம். போலீஸ்காரங்க என்ன செஞ்சுட்டாங்க, தந்திரமாக சொல்லி நீங்கள் வந்து ஒரு 3 நாள் வரையும் 4 நாள் வரையும் பாடி கிடந்துச்சிங்க. கிடந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, உங்கள் சொல்லுபடியே கோர்ட் அறுபடியே தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து எங்கள் என்ட்ரன்ஸ்லேயே கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அந்த பக்கம் போகக்கூடாது, இப்படி போங்க அப்படின்ட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் அதுக்கு அந்த பணத்தை இங்கேருந்து தூக்குறதுக்கு முன்னாடி ஒரு குளிப்பாட்டணும், கொல்லணும், சடங்கு வைக்கணும், எண்ணெய் வைக்கணும், இதெல்லாம் எங்கள் சம்பிரதாயங்க. அவங்க வயசானவங்க 90 வயசு 100 வயசு வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு எல்லா சடங்கும் நிம்மதியாக செய்யணும். நாங்கள் அவங்க பிள்ளை இல்லாதவங்க பேர பிள்ளைங்க தான் இருக்குது, அவங்களுக்கு மகனும் செத்துட்டாரு. அதை நல்ல விதமாக கூட செய்ய விடாமல் போலீஸ்காரங்க அவங்க கைப்பாடே 2 மரம் கட்டி எடுத்துகிட்டு வந்து அதில் 2 பச்சை ஓலையை போட்டு இதில் நாங்கள் தூக்கிட்டு போகிறோன்னு கொண்டு வந்து இந்த ரோட்லேயே போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே தனியாகவே இந்த பாடையை போட்டுருந்தாங்க. நான் கட்டின பாடை கொள்ளையில் இருந்தது, அவங்க தெரு ரோட்லேயே போட்டு வச்சுருந்தாங்க. 2 நாள் வரையும் அந்த பாடை இங்கேயே கிடந்தது, ரோட்லேயே கிடந்துச்சு. பிடிச்சி ஒருத்த மேலே ஒருத்தர் தள்ளி நாங்கள் என்னங்க செஞ்சோம், நாங்கள் என்னங்க கேட்டோம், ரோட்டு வழியாக தானே போகணும்னு சொன்னோம், எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே நீங்கள், நாங்கள் இதுக்காக தானே 4 நாள் போட்டு வச்சுட்டு உட்காந்தோம், நீங்கள் தரேன்னு சொன்னோன்னு தானே நாங்கள் போனோம், நாங்கள் என்ன வன்முறையாக போனோம், நாங்கள் நேர்மையாக தானே போனோம், நாங்கள் எங்களை இந்த மாதிரி செஞ்சிட்டிங்களே அப்படின்னு புள்ள குட்டிலாம் கடந்து கத்தும் போது எப்போ பேச்சுங்க அதை அடித்து ஏற்றுங்க இவ்வளோ எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாரையும் அடித்து அவங்க என்ன பண்ணாங்க, வண்டியில் ஏற்றிட்டாங்க.
ஏன் குறுக்க போனால் உங்களுக்கு ஆவாதா அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்காரங்க கேட்குறாங்க எங்களை. அதாவது இவங்க எதை வச்சு கேட்குறாங்கன்னு தெரியல. நாங்கள் எங்களுக்கு வேதனைப்பட்டு நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறதுங்க? ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட தான் நாங்கள் சொல்ல முடியும். போலீஸ்காரங்களும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஹைகோர்ட்டுக்கு போனாக்கா அவங்க ஏதோ நல்ல விதமாக சொல்லுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் ஹைகோர்ட் வந்து எங்களை அடிக்க சொல்லி தான் போலீஸ் அனுப்பியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு இப்போ தான் தெரியும் அவங்களை எங்களை அடிக்க சொல்லியிருக்காங்கன்னு. இப்போ நாங்கள் 4 எடுத்து படித்ததுனால கேட்கறதுனால எங்களை ஆவில் நிட்டு வயவெளிக்கு பிள்ளை இருக்கக்கூடாதுட்டாங்க. எங்களை ஆடு மாடெல்லாம் இருக்குங்க. இப்போ நிறைய பேர் நாங்கள் வித்துட்டோங்க, வரக்கூடாதுன்னுட்டாங்க. ஆடு மாடெல்லாம் வளர்க்க இல்லை. அவங்க வயலில் போனால் தான் நாங்கள் பிள்ளை இருக்க முடியுங்க. அவங்கெல்லாம் வெளியில் போயிட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டு திருட்டுத்தனமாக போய் இருட்டில் சாமத்தில் தான் நாங்கள் பிள்ளை எடுத்துகிட்டு வரோம். எங்களுக்கு அந்த சூழ்நிலை. யாரும் வேலை கொடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. அரப்பெல்லாம் ஆளுகளை வச்சு அரைப்பாங்க. அவங்களுக்கு அரப்பும் கொடுக்கக்கூடாது, அவங்க அப்போ தான் அடங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் கொண்டு வச்சு எல்லாத்தையும் மிஷின் முழுக்க அரப்பாளத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க இந்த ரோட்டை எங்கள் ரோட்டில் மிஷின்லேருந்து வண்டியிலேருந்து ஆளுலேருந்து அவங்க போகிறாங்க. ஆனால் எங்களுக்கு அங்கே நடக்க கூட ஒரு உரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்குது, படம் இருக்குது, அடியாள் வர்றதுக்கு அடியாள் இருக்குது. வந்து உள்ள பெண்கள் எல்லாருமே கைது பண்ணி வந்து நாகப்பட்டினத்தில் கொண்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. இப்போ நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். 12 மணிக்கு வந்து பெண்களை மட்டும் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருமே இங்கே உள்ள பெண்கள் தெருவில் உள்ள பெண்கள் அடித்து பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அடித்து தெருவில் உள்ள பிடிச்சி இழுத்து ஒரு கேவலமாக ஒரு அண்ணா சின்னம்மா பேசி அவங்கெல்லாம் அசிங்கப்படுத்தி போட்டு அடித்து இது பண்ணாங்க. இதோட என்ன கொடுமைனா, இந்த போராட்டங்கிறத விட எங்களுடைய வாழ்வாதாரம் முழுசாக பாதிக்கப்பட்டு நாங்கள் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அதாவது விவசாய வேலை செய்யறதுக்கோ இல்லை வெளியில் போகிறதுக்கோ பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கோ எந்த பாதுகாப்புமே இல்லைங்க. அதாவது யாருமே வெளியில் போகணுன்னா அவங்கள தாண்டி தான் போகணும், திரும்பி வரணும். அது உயிர் கூட உத்தரவாதம் கிடையாது யாருக்குமே. இங்கே வந்து ரொம்ப ஒரு கேவலமான நிலைமையில் எல்லாருமே இருக்கும். இப்போ எங்களுக்குன்னு பல அரசியல் கட்சிகள் வந்தால் கூட இந்த பக்கத்தில் உள்ள இவங்களோட சாதி வெறிகளுக்கு நாங்கள் இன்னும் வந்து ஒரு அடிமையாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழல்லாம் இருக்குங்க. ரொம்ப கேவலமாக இங்கே வந்து இப்போ எங்கள் ஊரில் மக்கள்லாம் வந்து வேலைக்கு போய் ஒரு 4 மாதம் ஆகிடுச்சு. இப்போ யாருக்குமே வருமானமே கிடையாது. எல்லா ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பிள்ளைங்களுக்கு படிக்கிறதோட ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. அவர் பேர் செல்லமுத்து சார். ஆமாம் சார். கொஞ்சம் பேர் வாங்க.